வணக்கம். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எப்படி ஒரு சின்ன விதை ஒரு பெரிய மரமா மாறுதுன்னு? இல்ல ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிறதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு? வாங்க இந்த ஆச்சரியமான வளர்ச்சி பயணத்தை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். உயிரினங்கள் எல்லாம் எப்படி பெரிதாவுது? இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கான பதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டி உலகத்துல ஒளிஞ்சிருக்கு. வாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமே செல் வளர்ச்சி தான். நாம எல்லாருமே செல்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள். நம்ம செல்கள் வளர்ந்தா நாமும் வளருவோம். அப்போ இந்த செல் வளர்ச்சினா நிஜத்துல என்ன? செல் வளர்ச்சினா ஒரு செல்லோட அளவும் எடையும் நிரந்தரமா அதிகமாகிறது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை நிரந்தரமா. ஒரு முறை வளர்ந்த செல் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்ப சுருங்காது. அது ஒரு நிரந்தரமான மாற்றம். வாங்க இப்போ நாம ஒரு செல்லோட வாழ்க்கைக்குள்ள ஒரு பயணம் போலாம். ஒரு சின்ன இளம் செல் இருந்து அது எப்படி ஒரு முழுமையான முதிர்ந்த செல்லா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த மாற்றம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு தாவர செல்லோட மாற்றம். முதல்ல அது ஒரு முதிர்ச்சி அடையாத இளம் செல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அது வளர்ந்து ஒரு முழுமையான முதிர்ந்த செல்லா மாறுது. இந்த ரெண்டு நிலைக்கும் நடுவுல நடக்கிறது தான் வளர்ச்சி. சரி, இந்த ரெண்டு செல்களுக்கும் நடுவுல அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்குன்னு கொஞ்சம் உத்து பார்க்கலாமா? மேலோட்டமா பார்க்க ஒண்ணு போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள சில முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. இங்க ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, செல்லோட மூளை மாதிரி செயல்படுற நியூக்ளியஸ். இளம் செல்ல அது நடுவுல இருக்கு. ஆனா செல் வளர வளர அது ஒரு ஓரமா தள்ளப்படுது. ரெண்டாவது, இளம் செல்லுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நீர் சேமிப்பு பைகள், அதாவது நுண்குமிழிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து முதிர்ந்த செல்ல ஒரே ஒரு பெரிய நீர் சேமிப்பு பையா உருவாகியிருக்கு. இதுதான் வளர்ச்சியோட ஒரு முக்கியமான அடையாளம். ஒரு செல் வளர்ந்துகிட்டே போகுது, ஆனா அதுக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஒரு செல்லால எவ்வளவு பெருசா வளர முடியும்? இந்த கேள்வி நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்போ ஒரு செல் அதன் பாட்டுக்கு முடிவே இல்லாம வளர்ந்துகிட்டே இருக்க முடியுமா? அது ஒரு எல்லையில்லாத பயணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் சிம்பிள். இல்ல. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு வளர்ச்சி எல்லை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு அடைஞ்சதுக்கு அப்புறம் அதால தொடர்ந்து வளர முடியாது. அது அதோட மேக்சிமம் சைஸை அடைஞ்சிடுச்சு. சரி, ஒரு செல் அதோட வளர்ச்சி எல்லையை அடைஞ்சிடுச்சு. இனி அதால வளர முடியாது. அப்போ அடுத்து என்ன ஆகும்? அதோட கதை முடிஞ்சுதா? இல்ல, இங்கதான் ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. அதுதான் செல் பிரிவு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. முதல்ல ஒரு செல் வளருது, அதோட அதிகபட்ச அளவு அடையுது. அதுக்கப்புறம் அது சும்மா இல்லாம தன்னைத்தானே ரெண்டா பிரிச்சுக்குது. இந்த செல் பிரிவுங்கிறது ஒரு தடவை மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. 1 2 ஆகுது, 2 4 ஆகுதுன்னு பெருகிக்கிட்டே போகுது. இப்படிதான் நம்ம வளர்றோம். நமக்கு அடிபட்டா காயம் மாறுது. நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒரு செல் ரெண்டா பிரியும் போது அந்த புது செல்களோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது? கரெக்ட், அது மறுபடியும் முதல் படியிலிருந்து தான் தொடங்குது. இது ஒரு முடிவே இல்லாத வாழ்க்கை சக்கரம். வளர்ச்சியும் பிரிவும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி.